அன்பான நண்பர்களே, நாம எல்லாரும் தினமும் 5 வேளை தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஏழைகளுக்கு தர்மம் செய்யறோம். ஆனா நாம அறியாம செய்யற ஒரே ஒரு சின்ன தவறு, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து எல்லா நன்மைகளையும் ஒரு செகண்ட்ல அழிச்சிடும். உங்களுக்கு தெரியுமா? மறுமை நாள்ல நாம ஒரு ஏழையா நிக்காம இருக்க இந்த யதார்த்தமான கதையை முழுமையா கேளுங்க. ஒரு ஊர்ல ரஹ்மான் அப்படின்னு ஒரு நபர் இருந்தாங்க. அவர் மார்க்கத்துல ரொம்ப பிடிப்பானவர். தினமும் தவறாம ஜமாத்தோடு தொழுகுவாரு, குரான் ஓதுவாரு, நிறைய நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. சுற்றி இருக்க மக்கள் எல்லாரும் ரஹ்மானை ஒரு சிறந்த முஸ்லிம் அப்படின்னு பாராட்டுவாங்க. ரஹ்மானுக்கும் தம் மனசுக்குள்ள நம்ம இவ்வளவு நன்மைகள் செய்யறோம், நமக்கு நிச்சயம் சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிம்மதி இருந்தது. ஆனா ரஹ்மான் கிட்ட ஒரு பெரிய பலவீனம் இருந்துச்சு. அவரால் தன் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. சில்லறை விஷயங்களுக்கு கூட மத்தவங்க கிட்ட சண்டை போடுவார், கடுமையான வார்த்தைகளால திட்டுவாரு. அது மட்டும் இல்லாம தனக்கு பிடிக்காதவங்களை பத்தி மத்தவங்க கிட்ட இல்லாததும் பொல்லாததும் புறம் பேசுவாரு. நாம தான் 5 வேளை தொழுறோமே, அல்லாஹ் நம்மை மன்னிச்சிருவான் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு. ஒரு நாள் இரவு ரஹ்மான் தூங்கும் போது ஒரு கனவு கண்டார். அது மறுமை நாள். அங்கே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்துல ரஹ்மான் நிக்கிறாங்க. அவருடைய தொழுகை, நோன்பு, தர்மம் எல்லா நன்மைகளும் ஒரு தராசுல வைக்கப்படுகிறது. நன்மைகள் மலை போல குவிஞ்சு கிடக்கு. ரஹ்மான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா அப்போ அல்லாஹ் ஒரு மனிதனை கூப்பிடுகிறார். அந்த மனிதர் சொல்றாங்க, இறைவா, இந்த ரஹ்மான் உலகத்துல வாழும்போது என்னை காரணம் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் கேவலமா திட்டினான், என் மனதை காயப்படுத்தினான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அல்லாஹ் ரஹ்மானுடைய மலையளவு நன்மைகளிலிருந்து ஒரு பகுதியை அந்த மனிதருக்கு கொடுக்க உத்தரவிடுகிறார். இதே போல் ரஹ்மானால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரா வராங்க. ரஹ்மானுடைய நன்மைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போய் பூஜ்யமாகுது. கடைசியில நன்மைகளே இல்லாம ரஹ்மான் நரகத்திற்கு அனுப்பப்படுகிறதை பார்த்து பதறி அடிச்சு கண் விழிக்கிறார். கண் விழிச்சு ரஹ்மான் அழுதுகிட்டே அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சு மன்னிப்பு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை தோழர்களிடம் கேட்டாங்க, உங்களில் திவாலானர், அதாவது நஷ்டவாளி யார் தெரியுமா என்று. அதற்கு தோழர்கள் பணம் காசு இல்லாதவர்கள் நஷ்டவாளி என்றனர். ஆனால் நபி அவர்கள் கூறினார்கள், மறுமை நாளில் தொழுகை, நோன்பு போன்ற நன்மைகளோடு வந்துவிட்டு உலகத்தில் பிறரை திட்டியதாலும் புறம் பேசியதாலும் தன் நன்மைகளை அனைத்தையும் பிறருக்கு கொடுத்துவிட்டு நரகத்திற்கு செல்பவனே உண்மையான நஷ்டவாளி. நண்பர்களே, தொழுகை எவ்வளவு முக்கியமோ அதே அளவு முக்கியம் சக மனிதர்களை காயப்படுத்தாமல் வாழும் நற்குணம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை தந்திருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வீடியோ அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இன்ஷா அல்லாஹ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.